ஹாய் ஆல். எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே வந்து அளவுக்கு அதிகப்படியான ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ, நிறைய நெகட்டிவ்ஸ் அவங்கள சுற்றி இருக்கோ, அதுக்கப்புறம் நிறைய சாக்ரிஃபைஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, நிறைய விஷயம் யாரெல்லாம் இழந்து போயிடுறாங்களோ, அவங்களுக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் அது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்களோ, அவங்க வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஸ்டேஜுக்கு போகிறாங்க, நல்ல க்ரோ ஆக போகிறாங்க. இது எப்படி அப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சர் வந்து நம்ம ஹியூமன் லைஃபோட வந்து ரொம்ப மிங்கிள் ஆகி இருக்கக்கூடியது. இன்னைக்கு ஒரு விஷயம் நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, ஒரு அழகான மரத்துக்கு வந்து என்ன அழகு தரும்? நீங்க சொல்லுங்களேன். அதனுடைய அந்த கிரீனிஷ் கலர்ஸ் எதுல இருந்து வருது? அதனுடைய இலைகள் மூலியமா தான் வருது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, இலையுதிர் காலம் வருது. எல்லா இலையுமே வந்து லாஸ் ஆயிடுது. ஸோ எல்லா இலையுமே வந்து இழந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப ட்ரை ஆகி ஒரு அருவருப்பான உருவத்துல தான் அது இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மரமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் அதுக்கு பின்னாடி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே வந்து அந்த துளிர் விடும் இல்லைங்களா? ஸோ துளிர் விடும்போது எக்ஸ்ட்ராவா இலைகள தான் வந்து அது துளிர் விட்டு ஒரு ஸ்டெப்பு வந்து இன்னும் அதிகமா வளரும். ஸோ ஒரு மரத்துக்கே இந்த மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றானோ, எப்படி அதனுடைய இலைகள் எல்லாமே லாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் க்ரோ ஆயிட்டே போகுதோ, நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயம் லாஸ் ஆகுதுன்னா, கண்டிப்பா அத விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். பெட்டர் பெர்சன் தான் நமக்கு கிடைப்பாங்க. பெட்டர் திங்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதே மாதிரி நீங்கள் உங்களை வந்து மோட்டிவ் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஏன் இதை அடிக்கடிக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் வந்து நிறைய நம்மளை வந்து டிமோட்டிவ் பண்ண தான் இருக்காங்க. மோட்டிவ் பண்ண யாருமே கிடையாது. ஸோ அந்த பக்குவமாக எடுத்து சொல்கிற பர்சன்ஸ் இருந்தாவே நம்ம லைஃப்பில் நம்ம பாதிக்கு முக்கால்வாசி ஃபெயிலர்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்துடுவோம். எப்படி வந்து ஒரு மரம் வந்து இலையுதிர் காலத்தை வந்து ஃபேஸ் பண்ணி மேலே வளர்ந்து போகுதோ, அதுவும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபெயிலர்ஸையும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணி நம்மளும் கண்டிப்பாக மேலே வந்துடுவோம். ஸோ நீங்கள் அப்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு போக போகிறீங்கன்றது தான் அர்த்தம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் இன்றைக்கி ஒரு புக்கில் படித்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹாப்பி.